மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 9 பாடம் தமிழ் இயல் 3 அகலாய்வுகள். பண்பாடு, விரிவானம், அகலாய்வுகள். அகலாய்வுகள் இங்கே ஒரு பட்டிமன்றமாக கொடுத்துருக்குறாங்க. பட்டிமன்றத்தில் இன்றைய சூழ்நிலையில் அகலாய்வு என்பது தேவையான செயல்பாடே அப்படின்னு இருவரும், இன்றைய சூழ்நிலையில் அகலாய்வு என்பது தேவையற்ற செலவினமே அப்படின்னு 2 பேரும் இங்கே பேசுகிறத ஒரு பட்டிமன்றமாக நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிறது முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னாக்க கவனிங்க. இந்த தெரிந்து கொள்வோம் பகுதியில் பட்டிமன்றம் என்பது தான் இலக்கிய வழக்கு. இதை கூட நம்ம எதில் படிச்சிருக்கோம் அப்படின்னா மணிமேகலை லெசனில் பார்த்துருப்போம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏரி மீன் அப்படின்னு இருக்கும். பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க என்னது, பாங்கறிந்து அவங்க யாரெல்லாம் அந்த பட்டிமன்றத்தில் வாதிட முடியுமோ அவங்க தான் என்ன செய்யணும், அதில் ஏறணும் அந்த அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏரி மீன் அப்படின்னு, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏரி மீன் அப்படின்னு போன லெசனில் மணிமேகலையில் இந்திர விழாங்கிற அந்த விழாவரை கதையில் அந்த பாடலில் படிச்சிருப்போம். இப்போ பட்டிமண்டபம் என்பது இலக்கிய வழக்கு. ஆனால் இன்றைய நடைமுறையில் பலரும் பட்டிமன்றம் என்றே குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம், பேச்சு வழக்கில் இதை நம்ம ஏற்றுக்கிறோம். இதை உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். பட்டிமன்றம் என்பது இலக்கிய வழக்கு அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம். அப்போ பட்டிமன்றத்தை முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க, பட்டிமண்டபம்னு சொல்லியிருக்காங்க. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் காதை 5 அடி 102வது பாடலில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, போன லெசனில் நடத்தின மணிமேகலை அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுலேயும் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று மணிமேகலையிலும் அடி 16 காதை 1. அடுத்து பட்டிமன்றபம் ஏற்றினை ஏற்றினோடு 2 அரியணையே என்று திருவாசகத்திலும், பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்திலும். இது எதில் இருக்குன்னா, இந்த பாடல் வரி பாலகாண்டத்தில் நகர பாடலத்தில் இந்த பட்டிமண்டபம் அப்படிங்கிற சொல்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பட்டிமன்றம்ங்கிறது முன்னாடி என்ன சொல்லு வழக்கில் இருந்திருக்கு, எப்படி இருந்துச்சுன்னா பட்டிமண்டபம். ஆனால் இப்போ பேச்சு வழக்கில் பட்டிமன்றம் என்று ஆயிற்று. அடுத்து கவனிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நுழையும் முன் மனிதன் தோன்றிய 1000 ஆண்டுகள் கலந்து விட்டன. மனிதன் தோன்றி 1000 ஆண்டுகள் கடந்து விட்டன. மனிதன் தோன்றி 1000 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகலாய்வு செய்தல் இன்றியமையாதது. அகலாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் தோண்டி செதுக்கி ஆராய்தல் ஆகும். அகலாய்வு வரலாறு முழுமை பெற உதவுகிறது. அகலாய்வில் கிடைத்த பொருள்கள் நம் வாழ்ந்த காலத்தை மட்டுமின்றி நமது வரலாற்றையும் உணர்த்துகின்றன. பழங்கால மக்களின் நாகரிகம் பண்பாடு தொடர்பான வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய அகலாய்வுகள் நடைபெற்றன. இந்த அகலாய்வில் எங்கே அப்படின்னாக்கா மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகலாய்வில் என்ன கிடைச்சது அப்படின்னா, சுடுமண் பொருள்கள், உலோகப் பொருள்கள், முத்துகள், கிளிஞ்சல் பொருள்கள், மான் கொம்புகள், கோழிகள், அடுத்து கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு, இந்த மாதிரி பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு வளையல்கள், எலும்பினால் ஆன கூர்முனைகள், தமிழ் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள்,
அடுத்து சிறிய குடுவைகள், உறை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருள்கள் கிடைத்துள்ளன. 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகின்றன. இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவனாக அமைந்திருந்தன. ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருள்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் காட்சிகளாய் நமக்கு அமைந்துள்ளன. இதான் நம்ம அகழாய்வு பற்றிய செய்திகளில் கீழடியில் உள்ள அகழாய்வை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ எதை பற்றி பட்டிமன்றம் நடக்க போகுது அப்படின்னாக்க, இந்த அகழாய்வு தேவையானதா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க. பட்டிமன்ற அழைப்புதல். பள்ளி இலக்கிய மன்ற தொடக்க விழாவில் மாணவர்களே பங்கேற்று நடத்தும் சிந்தனை பட்டிமன்றம். இது நடுவர் யார் அப்படின்னா மாணவர் பூங்குன்றன். முன்னிலை யார் அப்படின்னா தமிழாசிரியர் கலைவாணன். இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடு அப்படின்னு வாதிடுறவங்க யார் அப்படின்னா மாணவர் பாத்திமா, மாணவர் செல்வன். தேவையற்ற செலவினமே அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா மாணவர் முத்து, மாணவர் அன்புமேரி. அறிமுக உரை. இலக்கிய மன்ற செயலர். அன்பிற்குரிய நல்லுள்ளங்களே வணக்கம். இன்று நம் பள்ளியில் இலக்கிய மன்ற தொடக்க விழா இனிதே தொடங்குகிறது. அதனை முன்னிட்டு நடைபெறவுள்ள பட்டிமன்ற தலைப்பினை அறிய ஆவலாக இருக்கிறதா? இதோ சொல்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையான செயல்பாடா, தேவையற்ற செலவீனமா? மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரே கரவொலி. இதை கேட்டோன்னு. அடுத்து, அண்மையில் நடைபெற்ற மாநில அளவிலான பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற நம் வகுப்பு தோழர் பூங்குன்றன். அந்த பள்ளியில் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு பையன் மாநில அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு பெற்றவனை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நடுவராக அங்கே போட்டிருக்காங்க. வாதிடுவோராக யாரை போட்டிருக்காங்க? முத்து, பாத்திமா, அன்புமேரி, செல்வன். இப்போ நடுவர் அருந்தமிழ் வணக்கம். நடுவர் யாரை சொன்னோம்? மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அருமை மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரலாற்றை அறிவதற்கு வழிகாட்டும் ஒரு தலைப்படுத்து பேச முனைகின்றோம். வரலாற்றை அறியறதுக்கு வழிகாட்டுற ஒரு தலைப்படுத்த தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ பேச போகிறோம். ஒரு செடி வளர்வதற்கு விதையை ஊன்றுவதற்கு கூட குழி தோண்டுகிறோம். தோண்டிய குழிக்குள் ஒரு பழம்பொருள் கிடைத்தால் கூட அதை கொண்டாடுகிறோம். அதில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்கே இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம். ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு. அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. இதோ இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையற்ற செலவினமே என்னும் தலைப்பில் உரை வீச்சை தொடங்க வருமாறு அன்பு தோழர் முத்து அவர்களை அழைத்து என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த நடுவராக உள்ள மாணவன் வணக்கம் சொல்லி முடிக்கிறான். மாணவர்கள் ஒரே கரவொலியாக இருக்கிறது. அடுத்து இப்போ யாரை பேச போகிறான் அப்படின்னாக்க முத்து பேச போகிறான். இன்றைய தலைப்பில் தேவையற்ற செலவினம் தான். அகழாய்வு என்பது தேவையற்ற செலவினமே அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க. இப்போ முத்து வர. உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்புகளை தேடும் மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல? இப்போ என்ன பண்ணுறோம்? உள்ளங்கையிலே உலகத்தை பார்க்குறோன்னு சொல்கிறோம். எதன் மூலமாக? இன்டர்நெட் மூலமாக பார்க்குறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மண்ணை தோண்டி எலும்புகளை தேடும் மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ உடனே அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய தலைமுறையை பற்றி தெரிந்து என்ன செய்ய போகிறோம்? செல்லிட பேசிக்குள்ளே உலகத்தை சுற்றும் வேளையில் அகழாய்வில் கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து என்ன செய்வதாம்? நம்ம இப்போ செல்லிட பேசிக்குள்ளே உலகத்தை சுற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அகழாய்வில் நம்ம செல்லா காசுகளை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழி தேடும் நேரத்தில் பழைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து என்ன பயன்? உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது.
மடிக்கணினி மலைக்க வைக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு மண்ணோடுகள், இறந்தோரை சுமந்த மண் தாளிகள், இவற்றை கண்டறிந்து எதை சாதிக்கப் போகிறோம்? நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன. அறிவை விரிவு செய்யென பாவேந்தர் கூறினார். நாம் அறிவை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே நடுவர் அவர்களே, அகலாய்வு என்பது தேவையற்ற செலவீனமே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு முத்து சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, நம்ம இப்போ ரொம்ப அறிவியல் ஆய்வு இதில் ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இன்டர்நெட், இமெயில் அப்படின்னு முன்னேறிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இறந்தோர் சுமந்த மண்தாளியும் எலும்போடுகளையும் செல்லாத காசுகளையும் கண்டுபிடிச்சு நமக்கு என்ன பயன்? நம்ம அறிவை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யணும்? இன்னமும் நம்ம அறிவை விரிவு செய்கிற மற்ற கண்டுபிடிப்புகளை இது பண்ணணும். செவ்வாயில் போய் நம்ம வாழ்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கண்டுபிடிப்புகள்லாம் இது அகலாய்வு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இதை எதிர்த்து அடுத்து வாதிட வர்றான் நடுவர். நண்பர் முத்து காரசாரமான தன் அருமைவாதத்தை முன்வைத்தார். மிகவும் அருமை. இதற்கு பாத்திமா எப்படி பதில் சொல்ல போகிறார் என்பது தெரியவில்லை. வாங்கம்மா, வாங்க, எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னு பாத்திமாவை கூப்பிடுறாரு. பாத்திமா வர்றா. அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மண்ணை தோண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பதற்கென்று, நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு. இதெல்லாம் மண்ணை தோன்றது எலும்புகளாம் சேகரித்து என்ன பையன் அப்படின்னு முத்து சொன்னால் அதுக்கு பாத்திமா என்ன சொல்கிறா? இதெல்லாம் நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு. கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியுமா? கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியுமா? எதிர்காலத்தை கணிக்க இயலுமா? நமது வரலாறு மிக நீண்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்வுட் என்பவர் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தார். இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்த கல்லாயுதமே கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். இப்போ ஃபஸ்ட்டு எது? பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னாடியே கோவையில் என்ன பண்ணியிருக்கா? ரோமானியர்கள் பழங்காசுகளை, ரோமானியர்களோட பழங்காசுகளை கண்டெடுத்தோம். அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்திட்டு, இதுலேருந்து என்ன தெரியுது? ரோமானியர்கள் நம்மள்கிட்ட வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியுது. கோவையில் அந்த காசுகள் கண்டெடுத்ததுனாலையும் அவங்கள போன தடயங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறது எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த அகலாய்வு மூலம்தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு பின்னால் 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நண்பர் சொன்னார், உள்ளங்கையில் உலகமே இருக்கிறதாம், உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதாம், மடிக்கணினி மலைக்க வைக்கிறதாம். நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். தமிழர்களின் உணவு, உடை, வாழிடம் முதலியன இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை. இதை எதிலிருந்து கண்டுபிடிச்சோம்னா இந்த அகலாய்வு மூலம் தான் கண்டுபிடிச்சோம் என்பதற்கான இந்த அகலாய்வில் கண்ட சான்றுகளே ஆவணங்களாக திகழ்கின்றன. மக்கள் இயற்கையை சிதைக்காம எப்படி உணவு, உடை, வாழிடங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளான அழிவுகள் நிறையா இருக்குது. உணவுகள் முறைகளையும் அழிவுகள் நிறையா இருக்குது. வாழிடங்கள் நம்ம உருவாக்குறதுல நிறைய அழிவுகள் இருக்குது. ஆனால் முன்னாடி உள்ள மக்கள் இந்த உணவு, உடை, வாழிடம் முதலியவற்றில் இயற்கையை சிதைக்காமல் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த அகலாய்வு மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். எதிரணி தலைவருக்கு ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். மடிக்கணினியில் பூக்கின்ற ரோசா மணக்காது, செல்லிட பேசியில் பார்க்கும் வற்றல் குழம்பு சுவைக்காது, மாறாக நமது மூளையை குப்பை தொட்டியாக்கும், நமது மண்ணை நெகிழி கிடங்காக மாற்றும். ஆனால் அகலாய்வில் கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைமுறைக்கும் நம் பண்பாட்டின் மேன்மையை பறைசாற்றும். எனவே நடுவர் அவர்களே, அகலாய்வு என்பது நமக்கு மிக மிக தேவையான செயல்பாடு என்று கூறி நல்ல தீர்ப்பு வேண்டி விடைபெறுகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறா? போகிறா. இப்போ பாத்திமா விடைபெறா. நடுவர் அதுக்கு பதில் சொல்கிறா. அடேப்பா, பாத்திமாவின் வார்த்தைகளுக்குள் மின்னிய வரலாறு புதிய வெளிச்சத்தை காட்டியது. அடுத்து என்ன அன்பு மேரி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ யார் பேச வர்றான்னா அன்பு மேரி.
பேசத்தான் போறீங்களா, இல்லை பட்டிமன்றத்தை இப்படியே முடிச்சுட்டு தீர்ப்பை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான். அன்புமேரி தொடர்ந்து வர்றா. பாரதியை வணங்கி தொடங்குகின்றேன் அப்படின்னு தொடங்குறா. ஐயா நடுவர் அவர்களே, எங்கள் ஊரில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க. பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சான். இது என்னென்னா சொலவடை. சொலவடைனா என்ன சொல்லுவோம், நம்ம பழமொழின்னு சொல்லுவோம். ஐயா எங்கள் ஊரில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க. பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சான். இங்கே பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சா. சரி, தலைப்புக்கு வாங்கம்மான்னு சொல்கிறாரு. எதுக்காக இதை சொன்ன அப்படின்னா, வெட்டி பெருமைக்காகவே வீராப்பா பேசுபவர்களை பற்றி தான் இதில் சொல்ல வர்றா. பகுமான கோழி பறந்துக்கிட்டே அப்படின்னா வெட்டி பேச்சு பெருமைக்காக வீராப்பா பேசுபவர்களை பற்றி தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறா. நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன. அமெரிக்காவில் இருக்கும் என் தோழியின் நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது. விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கை கால் பொருத்தி அழகு பார்க்கிறது. பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கிறது. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அறிவியல் விந்தைகளாக வானத்தை அளந்து பார்க்கின்றன. அமெரிக்காவில் இருக்கிற என்னோட தோழிக்கிட்ட இணையதளத்தில் நான் நட்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். விபத்தில் இறந்தவங்களுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க? செயற்கைக்கால் பொருத்தி அழகுபடுத்துகிறாங்க. பழுதுபட்ட இதயத்தை கூட மாற்றி அமைத்து மருத்துவ அறிவியல் முன்னேறிக்கிட்டு இருக்கு. இப்போ புற்றுநோய் என்னும் அரக்கனை வீழ்த்த புதிய மருந்து கண்டுபிடித்து அறிவியலாளர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார். இன்னும் எவ்வளவோ சாதனைகள் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலக போக்கிற்கு ஈடு கொடுத்து நாமும் நமது அறிவியல் பயணத்தை முன்னெடுக்காமல் அகலாய்வுக்குள் விழுந்து கிடப்பது என்ன நியாயம்? நான் ஒன்றும் அகலாய்விற்கு எதிரானவள் இல்லை. இன்றைய மாறி வரும் உலகச் சூழலில் அகலாய்வு என்ன முக்கிய தேவைகளில் ஒன்றா? 21ஆம் நூற்றாண்டு அறிவியலால் வியக்க வைக்கின்றது காலத்தில் இந்த காலத்தில் இந்த பழைய காலத்து பொருள்களை எல்லாம் கட்டடங்களையும் கண்டுபிடித்து என்ன சாதிக்கப் போகின்றோம்? நடுவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகைனானே என்று நமது இலக்கண புலவர் ஒருவர் சொன்னார். இந்த சொன்னதை எதிரணிக்கு நினைவூட்டி நல்ல தீர்ப்பு தருமாறு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்புமேரி என்ன சொல்கிறா? வணக்கம் சொல்லிட்டு போயிடுறோம். நடுவர் அருமை. அன்புமேரி அருமை அவளோட பேச்ச அருமைன்னு சொல்கிறார். உங்களுக்கு ஆதரவாக நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவரையும் துணைக்கு இழுத்து வாதிட்டீங்க. சொன்னாங்க பற்றியெல்லாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே. யார் சொன்னது அப்படின்னா பவனந்தி முனிவர். அவரையும் துணைக்கு இழுத்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த அணி கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தெரியுது. நண்பர் செல்வன் வாங்க எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு செல்வனை அழைக்கிறாரு. செல்வன், அவைக்கு என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, அறிவியலை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார் சகோதரி அன்புமேரி. ஏதோ நாங்கள் எல்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பது போல அகலாய்வே அறிவியலை அடிப்படையாக கொண்டதான். இப்போ அகலாய்வு நடத்துகிறாங்களே, ஏதோ வச்சு அறிவியலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அகலாய்வே நடத்தப்படுகிறது. இதை அறியாதவராக இருக்கிறார்கள். யார் அப்படின்னாக்க எனது எதிரினர் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பவனந்தி முனிவரை வேற சாட்சிக்கு இழுத்திருக்கிறார். பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமையே பிறக்கும். தனியாக புதுமைக்கன்று வேறோ விதையோ கிடையாது. அப்போ பழைய இதுலேருந்து வர்றதுதான் இது புதுமை. அப்போ இந்த அகலாய்வுங்கிறது எதை வச்சு அடிப்படையாக கொண்டு வந்திருக்குன்னா அறிவியலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அகலாய்வே வந்திருக்கு. கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். கடந்த காலம் எப்படி இருந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன செய்யலாம்? நிகழ்காலத்தை நம்ம செம்மைப்படுத்தி கொள்ளலாம். வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கலாம். நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு தொல்லியல் ஆய்வே பெரும் கல்வியாக அமைகின்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் பண்டை காலத்திலேயே நமது தமிழ் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் தான் அந்த தொன்மை வரலாற்றின் உண்மையை அறியாமல் தொடர்ச்சி அறுபட்டு இடையில் எங்கோ பாதை மாறி பயணித்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைக்கு நாம் ஒரு புதிய நாகரிக சூழலை பழகி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால் ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறி என்பதாகும். இப்போ எழுதுகிற பேனா, குடிக்கிற தண்ணீர் புட்டி, பழுதுபட்ட மடிக்கணினி, செல்லிடப்பேசி போன்றவற்றை ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற வழக்கத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? மின்சாதன குப்பைகள் மலையென குவிந்து விட்டன. சுற்றுச்சூழல் சிதைந்து புற்றுநோயாளிகள் பெருகும் அபாயம் வந்துவிட்டது. எதனால் அப்படின்னா, இந்த மின்சாதன குப்பை நம்ம அப்போல்லாம் என்ன பண்ணோம்? ஒரு பொருள் பயன்படுத்தினா அது மீண்டும் நம்ம என்ன செய்யும்? பயன்படுத்துகிற மாதிரி தான் நம்ம அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ பயன்படுத்துகிற பொருளெல்லாம் நம்ம தூக்கி வீசுகிறோம். அந்த தூக்கி வீசுறது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு குப்பையாக மீண்டும் நம்ம அதை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாத நிலைக்கு உருவாகுது. அந்த மின்சாதன குப்பைகள் மலையென குவிந்து விட்டன. சுற்றுச்சூழல்லாம் சிதைந்து புற்றுநோயாளிகள் பெருகிற அபாயம் இதனால் நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த சுடு மண்ணிலும் உலோகத்திலும் செய்து பயன்படுத்திய பொருள்கள் பல தலைமுறைகளை கடந்து நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கும் நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கிறோம். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிற அறிவியல் பொருள்கள் நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு ஒரு முறை தான் நம்மளால் பயன்படுத்த முடியுது. பழுதுபட்டால் சரி செய்து மீண்டும் பயன்படுத்துகிற சாதனங்கள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது. இது கடந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. எதிரணி கூறிய போது போல் அறிவியல் பண்பாட்டு சூழல் வளர்ந்த பின்தான் பயன்படுத்து தூக்கி எறி என்ற பழக்கம் வளர்ந்தது. அதன் தொடர்ச்சி எதுவரை வந்தது தெரியுமா? பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையரை கூட நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ பயன்படுத்தி விட்டு முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிகிறோம். இப்போ பயன்படுத்து தூக்கி எறி சாதனங்களை தான் பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ பெற்றோர்களையும் பயன்படுத்திட்டு எங்கே தூக்கி எறிஞ்சிடறோம்? முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிகிற மூடத்தனம் உருவாகி இருக்கிறது. இது எதுனா எதிரணி கூறிய போலி அறிவியல் பண்பாட்டு சூழல். இந்த போலி அறிவியல் பண்பாட்டு சூழல் வளர்ந்த பின்ன தான் இது வருகிறது. அடுத்து, எனவே நடுவர் அவர்களே, அகலாய்வு தரும் சான்றுகளின் மூலம் நமது வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொண்டு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது. எனவே தான் அதனை உறுதியுடன் வலியுறுத்துகிறோம். நடுவர் அவர்களே, அகலாய்வு என்பது தேவையற்ற செலவீனம் அல்ல, தேவையான செயல்பாடே என்று திசைகள் தோறும் அறிவியல் குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன. நல்ல தீர்ப்பு தாருங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நடுவர் சொல்கிறார், செல்வனின் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது. அரிய செய்திகளோடு 2 அணிகளும் வாதிட்டுள்ளன. 1863 ஆரம்பித்து அகலாய்வு பணி இன்று வரையிலும் என்னது தொடரும் போது பல உண்மைகள் உரைக்க தொடங்கியிருக்கின்றன. பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும்? அதற்கு நாம் புலங்கு பொருள் பண்பாடே சான்றாக நிற்கிறது. தேவையற்ற செயல்பாடே என்று பேசிய அணியினர் கூறிய போது போல அகலாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை அன்று. அகலாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை கிடையாது. அறிவியலில் 2 வகை உண்டு. ஒன்று வணிக அறிவியல், மற்றொன்று மக்கள் அறிவியல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது, அதனை விற்பனை செய்கிறது. அதன் விளைவு தான் நெகிழி குப்பைகள். எதுக்காக நிறைய நெகிழி குப்பைகள் வருகிறது? இது வணிக அறிவியல். ஆனால் அகலாய்வில் கிடைத்த சுடுமண், கல், இரும்பு, செம்பு ஆகியவற்றான இந்த புலங்கு பொருள்கள் என்ன பண்ணுகிறது? கருவிகள் பல நூற்றாண்டுகளாக வாழையாக பயன்பாட்டில் இருக்கின்றன. இயற்கையோடு இணைந்த பண்பாட்டு வாழ்க்கை நம்முடையது என்பதனை அறிந்து கொண்டோம். இதுவே மக்கள் அறிவியல். இந்த வணிக அறிவியலுங்கிறது நமக்கு நிறைய குப்பைகளை தான் தருகிறது. ஆனால் மக்கள் அறிவியல் எதை நம்மளோட பண்பாட்டை எதில் இருந்து சொல்கிறாங்கன்னா, இந்த அகலாய்வு மூலம்தான் நம்முடைய பண்பாடுகள் வெளிப்படுகின்றன. இப்போ மக்கள் அறிவியல் என்கின்ற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு, நமது பண்பாட்டின் மேன்மைகளை இன்றைய தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு அகலாய்வு துணை நிற்கிறது. அதனால் அகலாய்வு என்பது நமக்கு எப்போவுமே தேவையற்ற செலவீனம் கிடையாது, தேவையானது தான் அப்படின்னு நடுவர் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே அகலாய்வு என்பது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான செயல்பாடே. அகலாய்வை தொடர்வோம், தொன்மை வரலாற்றை மீட்போம் என்று தனது தீர்ப்பினை நடுவர் அவர்கள் கூறுறாங்க. நல்ல வாய்ப்பை தந்த இலக்கிய மன்றத்திற்கு நன்றி பாராட்டி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். மாணவர்கள் அவர்களே, நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் மாணவர்களே? அகலாய்வு என்பது தேவையான ஒன்றா, தேவையற்றது. அகலாய்வுங்கிறது தேவையானது அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பாடத்தில் கீழடியில் உள்ள அகலாய்வுக்கெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க.
அந்த அகலாய்வு களத்துக்கு மேலே உள்ள திட்பமும் நுட்பம்னு பார்த்தோம். அதில் உள்ள எங்கே இந்த அகலாய்வுனா மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி, அதாவது சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த அகலாய்வு நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னமும் நடைபெற்றிருக்கு. இந்த அகலாய்வு மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட முன்னோர்களோட பண்பாடுகள், அவங்க என்னென்ன பொருள்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த அகலாய்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நாம் இது வரைக்கும் அகலாய்வு பற்றிய இதை பார்த்தோம். அகலாய்வு என்பது நமக்கு ஒரு தேவையான செலவினங்கள் தான் அப்படின்னு நடுவர் தீர்ப்பளித்தாங்க. இந்த ஆய்வு என்பது அறிவியலின் வெளிப்பாடு. நம் முன்னோர்கள் என்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இது மூலமாக இந்த அகலாய்வு மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தமிழர்களின் உணவு, உடை, வாழிடம் முதலிய இயற்கை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை. இதை எதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த அகலாய்வு மூலம் தான் இந்த சான்றுகள் தான் நமக்கு பயன்படுது. இந்த அகலாய்வில் கிடைத்த ஆவணங்கள் அடுத்த தலைமுறைக்கு நம் பண்பாட்டின் மேன்மையை பறைசாற்றும். நமது முன்னோர்கள் பெற்ற பட்டறிவும் எதன் மூலம்னா இந்த அகலாய்வு மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாணவர்களே, இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கற்பவை கற்றபின்னு இருக்கும். இளைஞர்களிடையே பண்பாட்டினை வளர்ப்பதற்கு பெரும்பங்கு வகிப்பது குடும்பமா சமுதாயமா அப்படிங்கிறது சொற்போர் ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். தொழில் துறை சார்ந்த அலுவலர் ஒருவரிடம் நேர்காலம் நிகழ்த்துவதற்கான வினாப்பட்டியலை உருவாக்கணும். அடுத்து உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தொன்மையான இடம் ஏதாவது இருந்தால் அதை பார்வையிட்டு எழுதணும். இதில் களப்பணி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உள்ள உன்னோட கோயில் ஏதாவது இருக்கும், அதை பற்றி நீ என்ன செய்யணும், ஒரு சின்ன கட்டுரையாக கேட்டு எழுதிக்கலாம். ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலை பற்றி நீ கேட்கலாம், வெளியிலலாம் போக முடியாது. சரி, இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் 3 இயல்கள் நடத்தியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது விரிவானம். அடுத்து நாம் இலக்கணத்தில் வல்லின மிகும் இடங்கள், மிகா இடங்கள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.